ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். தங்கம் வெள்ளி ரெண்டுத்துலேயும் விலை கணிசமாக குறைஞ்சிருக்கு. இப்போது தங்கத்துலேயும் வெள்ளிலையும் முதலீடு பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க குயிக்காக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற தங்கத்தோட விலை ஆபரண தங்கத்தோட விலை கிடையாது. காமெக்ஸ் அப்படின்னா கமாடிட்டி இண்டெக்ஸ், அமெரிக்காவோட சேர்ந்த கமாடிட்டி இண்டெக்ஸில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை என்ன, அந்த சார்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இது மல்டி கமாடிட்டி இண்டெக்ஸ். நம்ம இந்தியாவில் செயல்பட்டுட்டு வர கமாடிட்டி இண்டெக்ஸில் தங்கத்தோட விலை இது இந்த சார்ட்டில் பார்க்குறோம். 10 கிராம் தங்கத்தோட விலை என்ன அப்படின்றது தான். கிட்டத்தட்ட அந்த இன்டர்நேஷ்னல் சார்ட்டையும் இதையும் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ப்ரைஸ் உச்சத்தை தொட்டுட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகிருக்கும். காமெக்ஸோட சார்ட்டை பார்த்தீங்கன்னாலும் ப்ரைஸ் ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. என்ன கமாடிட்டி இண்டெக்ஸ் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14% கரெக்ஷன் ஆகிருக்கு. நம்மளுடைய எம்சிஎக்ஸோட கோல்டை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16% கரெக்ஷன் ஆகிருக்கு. ஒரு 2% வித்தியாசம். மற்றபடி சார்ட் பேட்டர்ன் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2024 தொடக்கத்தில் விலை ஏற ஆரம்பித்த தங்கம் இப்போ இன்னைக்கு காலகட்டம் 2026 இந்த 2 வருஷத்தில் 154% விலை ஏற்றத்தை கொடுத்துருக்கு. தங்கத்தில் எந்த மாதிரி ஏற்றம் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த 2 வருஷத்தில். இந்த மாதிரி தங்கம் ஏறிட்டே இருக்கும்போது யாருக்குமே எந்த டவுட்டும் வராது. எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு போட்டி போட்டு வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஏன் டவுட் வருதுன்னா தங்கத்தில் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த தங்கத்தில் வந்த கரெக்ஷன் ஒரு பெரிய அளவுக்கு ப்ரைஸ் கிராஷ்லாம் இல்லை, வெறும் ஒரு 16% இறங்கியிருக்கு. இப்போ மக்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இதில் வாங்கலாமா, இதுக்கப்புறம் தங்கம் விலை ஏறுமா இல்லை இன்னும் இறங்குமா, இன்னும் இறங்குறதா இருந்தால் நம்ம வெயிட் பண்ணி வாங்கலாமே அப்படின்றது தான் அவங்களுக்கான சந்தேகம். இந்த வீடியோவில் அதை நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். தங்கத்தில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு தங்கம். இதனால என்ன பண்ணுவாங்க முதலீட்டாளர்கள், இந்த இடத்துல அவங்களோட லாபத்தை பதிவு பண்ணி பணத்தை வெளியெடுக்க பார்த்துருப்பாங்க. இப்போது தங்கத்தில் வந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கு என்ன காரணம் அப்படின்றத பார்த்துடலாம். பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் இதில் ப்ராஃபிட் புக்கிங்க்கு காத்துட்டு இருந்த டைமில் தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நியூஸை வெளியிடுறாரு 2 வாரத்துக்கு முன்னாடி. நம்ம ஊரில் எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கோ அது மாதிரி அவங்க ஊரில் இருக்கிறது ஃபெடரல் ரிசர்வ். அதோட சேர்மன் பதவிக்கு அடுத்ததாக கெவின் வார்ஷ் அப்படின்றத நியமிக்க போகிறதா நாமினேட் பண்ணுறதா சொன்னார். இந்த நியூஸ் வெளிவந்த உடனே தங்கத்தோட விலையிலையும் ஒரு சரிவு ஏற்பட ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா வர அடுத்தடுத்த நியூஸ் எல்லாமே அமெரிக்காவோட எக்கனாமி ஸ்ட்ராங் ஏற்படுத்துகிற மாதிரி தான். அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா, இது எல்லாமே சாதகமாக வந்தனால அவங்களுடைய டாலர் இண்டெக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலையில் இறக்கம் ஏற்படும். அதே மாதிரி தான் டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆச்சுன்னா தங்கத்தோடைய விலையில் ஏற்றம் ஏற்படும். இந்த ஈக்குவேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் இப்போது அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் சமீப வாரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. இது தங்கத்தோட விலை இறக்கத்துக்கு முக்கிய காரணம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்ஃபிகேஷன் ஆல்ரெடி தொடங்கினவங்களாக இருக்கலாம், இல்லை இனி தொடங்க போகிறவங்களா இருக்கலாம். போர்ட்ஃபோலியோ டைவர்ஃபிகேஷனாக என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 10 ஸ்டாக்ஸ் வச்சுருக்காருன்னா அவர் 1 லட்ச ரூபாயும் அந்த 10 ஸ்டாக்ஸ்லேயே முதலீடு பண்ணாமல் அந்த 1 லட்ச ரூபாயில் ஒரு 70% 80% ஸ்டாக்ஸை வாங்கிட்டு மீதி இருக்கிற 10-20% வேறு முதலீடில் போடுறது தான் டைவர்ஃபிகேஷன். அந்த வேறு முதலீடு தங்கமாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம். இது பேர் போர்ட்ஃபோலியோ டைவர்ஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தங்கம் அந்த போர்ட்ஃபோலியோக்கு ஹெட்ஜிங்காக அமையும். ஹெட்ஜிங்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. எப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் ஏற்பட்டு பங்குகளோட விலையெல்லாம் கடுமையாக சரியுதோ அப்போது மொத்த விலையும் அவங்க போர்ட்ஃபோலியோ சரிவடையாமல் இந்த 20% வேறு டைவர்ஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்களே, இந்த ரியல் எஸ்டேட்டு, தங்கம், இதெல்லாம் அவங்க போர்ட்ஃபோலியோவை தூக்கி பிடிக்கும்.
மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் கோல். அவங்க மகன், மகளுக்கு சின்ன சின்ன அளவுல தங்கத்த சேர்த்துட்டு வராங்க, இல்ல சேர்க்க போறதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். மத்தபடி ஷார்ட் டெர்ம் ட்ரேடர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. அவங்க மொமெண்டமா இருக்க ஸ்டாக்ஸு, இல்ல புல்லிஷா இருக்கிற கமாடிட்டிய தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. இந்த 2 வருஷமா தங்கத்தோட விலை ஏறிட்டே இருந்ததுல்ல, அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரணம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் அதிகரிக்கிறது. இந்த ரஷ்யா, யுக்ரைன் போர், அது மாதிரி மத்த விஷயங்கள் தான் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பெரிய அளவுக்கு தங்கத்த வாங்கி அவங்களோட லாக்கர்ஸ்ல சேர்க்க ஆரம்பிச்சாங்க. சைனா, இந்தியா, ரஷ்யா, அதே மாதிரி டர்க்கி, இந்த மாரி பெரிய பெரிய நாடுகள்லாம் அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து தங்கத்த பெரிய அளவுக்கு வாங்குனனால, தங்கத்துக்கான டிமாண்ட் அதிகமானது. இப்போ பார்த்தோம்னா, இந்த முதலாவது காரணம் பாருங்க, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது இப்போதைக்கு எதனா சரியான மாரி உங்களுக்கு தெரிஞ்சுதா? அப்படின்னா, எதுவுமே மாறுன மாரி தெரியல. இன்னும் ரஷ்யா, உக்ரைன் சண்டை போட்டுட்டு தான் இருக்கு. அதே மாரி இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் இந்த தங்கத்த வாங்குற விஷயமா இருக்கட்டும், ரஷ்யா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா தடைகள போட்டாங்கன்னா, நம்ம அமெரிக்க டாலர்ல வர்த்தகம் பண்ணாம, வேற நாடுகள்கிட்ட நம்ம தங்கத்த குடுத்து, நமக்கு தேவை பொருள்கள வணிகம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரஷ்யா நெறைய தங்கத்த வாங்க ஆரம்பிச்சாங்க. இதே மாரி ஒரு நோக்கத்துக்காக தான் சைனாவும் நெறைய தங்கத்த வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா, ஈரான் இவங்க பிரச்சனை இன்னும் போயிட்டு தாங்க இருக்கு. போன வாரம் 2, 3 போர்க்கப்பல ஈரான நோக்கி அனுப்புன ட்ரம்ப் அவர்கள், இப்போ நேத்து கூட ஒரு அடிஷனல் போர்க்கப்பல அனுப்பியிருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட்டா 4 வருஷம் இருக்க போறாருங்க. அதுல 1 வருஷம் தான் முடிச்சிருக்காரு. இன்னும் 3 வருடங்கள் இருக்கு. இதுல அவரு ஒவ்வொரு நாளும் ஒண்ணொண்ணு பேசுறாரு. உலக ஷேர் மார்க்கெட்ட ஒரு பதற்றத்துல தான் வச்சிருக்காருன்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். இதுலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உலக நாடுகளுக்கு இடையே பதற்றம் குறைஞ்ச மாரி தெரியல. இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாயிட்டு தான் போப்போது. எப்பலாம் இந்த மாரி பதற்றம் அதிகமாகுதோ, அப்போ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா கருதப்படுற தங்கத்த நோக்கி தான் முதலீடு வர ஆரம்பிக்கும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நெறைய பேரு விழிப்புணர்வா இந்த மாரி கோல்டு இடிஎஃப்ஸ்ல முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒரு இடிஎஃப் ஆன நிப்பான் இந்தியாவோட கோல்டு பேஸோட பிரைஸ் சார்ட்ட தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோல்டு பேஸ் உச்சக்கட்ட விலையா 148 வரைக்கும் போன கோல்டு பேஸ் ஒரு பிரைஸ் கரெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட ரூ. 116 வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ரிக்கவரி குடுத்து இப்போ ஒரு பிவோட் ரேஞ்சில ரூ. 125 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த கோல்டு பேஸ். விலை இறக்கத்துல கிடைக்குதுன்ட்டு நம்ம ஒரு பெரிய முதலீட இதுல போடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணமும் இப்போ தங்கத்துல மொத்தமா முதலீடு பண்ணாம, அத பிரிச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்கா வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்ல மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்க கோல்டு இடிஎஃப் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட வாங்கலாம். இந்த மாரி சிஸ்டமேட்டிக்கா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, அதோட ஏற்றம் இறக்கம் 2த்துலயுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. இதனால விலை ஏற்றம் இறக்கம் உங்களுக்கு பெரிய பயத்த எதுவும் குடுக்காது. தங்கத்த நம்ம ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா கருதுறோம். லாங் டெர்முக்கு ஒவ்வொரு இறக்கத்திலயும் நம்ம சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணணும். அத பத்தி பேசியிருக்கோம். இதே ஸ்ட்ராட்டஜிய சில்வர்ல ஃபாலோ பண்ணலாமா? அப்படின்னு கேட்டோம்னா, கிடையாது. அது ஏன்றத இப்ப பார்த்துடலாம். தங்கத்தோட வெள்ளிய கம்பேர் பண்ணும்போது, வெள்ளிக்கு கூடுதலான அப்ளிகேஷன்ஸும், அட்வான்டேஜும் இருக்கு. வெள்ளி எங்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ஸ் தயாரிக்கிறாங்கல்ல, அதில தேவைப்படுது. சோலார் பேனல் அது தயாரிக்க தேவைப்படுது. இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கும் தேவைப்படுது. ஆனா, இந்த வெள்ளியோட கடுமையான விலை ஏற்றத்தினால, இந்த மாரி மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் வெள்ளிக்கு மாற்றா வேற எந்த மெட்டல யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அத தேட ஆரம்பிச்சு, அத ரீப்ளேஸ்மென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, இவ்ளோ காசு குடுத்து வெள்ளிய வாங்கி அவங்களோட புரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணா, அவங்க தயாரிக்கிற பொருளோட விலையும் பன்மடங்கு ஏறிடும். அதனால இவங்க வெள்ளிக்கு ஆல்டர்னேட்டிவா வேற மெட்டல அவங்க புரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. பாஷா படத்துல தலைவர் சொல்லுவார்ல, எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. அது மாதிரி வெள்ளிக்கும் இன்னொரு பேரு இருக்கு. அது பேரு டெவில்ஸ் மெட்டல், சாத்தான். ஏன் இத சாத்தான், டெவில் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டினா இதோட விலை ஏறும்போதும் வேகமா ஏறும், விலை இறங்கும்போதும் கடுமையான விலை சரிவை ஏற்படுத்தும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட்ட காட்டுறேன். அப்போ தெரியும் வெள்ளி ஏன் டெவில் மெட்டல் அப்படின்ட்டு.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளியோட மந்த்லி சார்ட்டு. ஒரு அவுன்ஸ் வெள்ளிக்கு நிகரான அமெரிக்க டாலரோட விலையக்கான சார்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். 2011 வெள்ளியோட விலை ஒரு அவுன்ஸுக்கான விலை $48 இருந்தது. ஆனால் அப்போ சரிவடைஞ்ச வெள்ளி எவ்வளோ இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 70% இறங்கியிருக்கு. மறுபடியும் அந்த $48 தொடுறதுக்கு அதுக்கு 15 வருஷம் எடுத்திருக்கு. மறுபடியும் 2025, 26ல் விலை ஏறின வெள்ளி இப்போ இந்த மாதத்துலேயே கிட்டத்தட்ட 36% கரெக்ஷன் கொடுத்து வெள்ளியோட விலை இறங்கியிருக்கு. இப்போ தெரிஞ்சதுங்களா வெள்ளியோட விலை எவ்வளோ வாலட்டைலாக இருக்குது. என்னோட சொந்த அனுபவத்தை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது நிப்பான் இந்தியாவோட சில்வர் ETF சில்வர் பீஸ். நான் 2 வருஷமாக சில்வர் பீஸை எஸ்ஐபி முறையில் சிறுக சிறுக அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். நானும் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் இந்த 3 நாளில் சில்வர் பீஸில் ஒரு ப்ரைஸ் கிராஷ் ஏற்பட்டது. இந்த ப்ரைஸ் கிராஷ் அப்போது லோயர் சர்க்யூட்டில் லாக் ஆனனால நம்மளோட ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. நான் முதல் நாள் எப்பயுமே பேனிக் செல்லிங்கில் விற்க மாட்டேன். 2வது நாள் பார்த்துட்டு தான் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமான்னு ட்ரை பண்ண முடியல. 3வது நாள் ட்ரை பண்ண முடியல. 4வது நாள் வெள்ளியில் ஒரு ஏற்றம் கொடுக்கும்போது என்னுடைய 50% நான் பார்ஷியலாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டேன். நம்ம கோல்டை ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறோம். அதே மாதிரி சில்வரை சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருத முடியல. அப்போது சில்வரில் எப்படி நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அலைச்சறுக்கில் எப்படி சர்ஃபிங் பண்ணுறாங்க அது மாதிரி இந்த அலையில் இருக்கிற மொமெண்டம் இருக்கும்போது தான் அவங்க சர்ஃபிங் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி சில்வர் பீச்சில் ஏற்றம் இருக்கும்போது நம்மளும் அந்த ஏற்றத்தில் பயனடையணும். எப்போ அதில் இறக்கம் வருதோ நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் சில்வர் பீச்சில் நல்லது. இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ தயங்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் அப்டேட்ஸோ இல்லை கோல்டு சில்வரோட ப்ரைஸ் அப்டேட்ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.